ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆனி மாதம் முதல் நாள். இந்த ஆனி மாதத்தின் முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் மாதத்திலே பார்த்திங்கன்னா 32 நாட்களை கொண்டதான் இந்த ஆனி மாதம். அதாவது அதிக நாட்களை கொண்ட மாதம். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிகமான பகல் பொழுதையும் கொண்ட மாதம் தான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரசாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் காலையிலே நம்ம வீட்டில் அன்னபூர்ணி தாயாரை வச்சு அன்னபூர்ணி தாயாருக்கு பூஜைகள்லாம் செஞ்சு வழிபட்ட அவங்களுடைய ஐஸ்வர்யம் அனைத்தும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்த வீடியோ தான் விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி மாதத்தில் காலையிலே எந்திரிச்சு அன்னபூர்ணி தாயாருக்கு பூஜைகள் செஞ்சது, அவங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி வச்சு இன்றைக்கி நான் பூஜைகள் செய்தது தான் முழு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு அழகாக வாசல் தெளித்து மங்களகரமாக வாசலில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி கோலமும் வாசலுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல தெய்வ கடாட்சமாக இருந்தது. வாசல் படியில் எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசல் படியிலே கோலம் போட்டு அதுக்கு லைட்டாக கலர் கொடுத்துருக்கேன். அதே போல் கோலமும் போட்டு அதில் பார்த்திங்கன்னா சுற்றி காவி பொடி கொடுத்து பார்டர் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருந்தது வாசல் படி. காலையிலே அழகாக சூரிய பகவான் மேலெலும்பி வந்துட்டாங்க. வந்ததுமே பூக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக மலர்ந்துருக்குது. இதை நம்ம வாசலுக்கு முன்னாடி பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு இதமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி உள்ள துளசி மாடத்துக்கு அழகாக கோலம் போட்டு கலர் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்ததுங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது. இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் வச்சு வளர்க்குற செடிகள் எல்லாமே. இதெல்லாம் வாசலில் தான் வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் காக்கா குருவி எறும்புகளுக்கெல்லாம் அரிசி தண்ணி எல்லாம் வச்சாச்சு. இது எப்போதுமே காலையில் நான் செய்கிற வேலைகளில் இதுவும் ஒரு வேலை தான். தினமுமே செஞ்சுருவேன். வச்சதுமே பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், காக்கா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகுது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்க்குறக்கே பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு திருப்திங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு உயிருக்கு காலையிலே நம்ம அன்னதானம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதை சாப்பிட்றப்போ பார்க்குறப்பவும் நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நைட்டே பார்த்திங்கன்னா பச்சரிசி எல்லாம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ காலையில் அதை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தண்ணி கலந்துட்டு இப்போ நான் அரிசி மாவு கோலம் போட்டுக்கிறேன். பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம கிச்சனில் இது மாதிரி கோலம் போட்டு தான் நம்ம பூஜைகள் செய்வோம். அதே போல் தான் இன்றைக்கும் நான் செஞ்சேன். இப்போ நைட்டே பார்த்திங்க அப்படின்னா கிச்சன்லாம் நீட்டாக கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு தான் எப்போதும் தூங்குவேன். அதே போல் நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு மேலாப்பில் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்படி அரிசி மாவு அரைச்சி கோலம் போடுறேன். இந்த கோலம் எப்படி அரிசி மாவில் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா அது ஊறிடும். நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு அப்படின்னா காலையில் அதை மிக்சி ஜாரில் கொடுத்து நம்ம அரைக்கிறப்போ நல்ல பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுருங்க. ஒரு சின்ன ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மாவில் நம்ம அப்படியே முக்கி முக்கி இது மாதிரி கோலம் போடுறதாங்க. நம்மளுக்கு என்ன கோலம் தெரியுதோ அதை சிம்பிளாக போட்டாவே போதும். அது போட்டாவே பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி மாவு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டார்க் ஒயிட்டாக தெரியுங்க. அதுவே ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும் பார்க்குறக்கு. இதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கும்போது இன்னுமே அந்த கோலத்துக்கே ஒரு உயிரோட்டம் வந்தது மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும்.
இப்போ அடுப்பில் வந்து நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு ஜாடிக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நம்ம அன்னபூர்ணி தாயாரை வச்சு வழிபடுறோம். அதனால் இந்த இடத்துல நான் வந்து அரிசி மாவு கோலம் போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சனில் இந்த அன்னபூர்ணி தாயாருடைய படம் வந்து நான் ஒட்டி வச்சுருப்பேன்ல, அதை நான் தினமுமே வந்து வீடியோவில் தான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் இப்போ தொடர்ந்து கேட்குறது என்ன அப்படின்னா, நம்ம நான்வெஜ்லாம் செய்யும்போது அந்த இடத்துல அன்னபூர்ணி தாயாரை எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அது அன்னபூர்ணி தாய் நம்மளுக்கு கொடுக்குறதா தான் நம்ம நினைக்கிறோம். அன்னம் வந்து நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கணும். அன்னங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே அன்னம்தான். அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து பெரும்பாலும் கிச்சனில் தான் அன்னபூர்ணி தாயாரை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் சாஸ்திர முறைப்படி வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பூஜை அறை இருந்தால் அதுலேயும் வச்சு நம்ம வழிபடலாம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வச்சு வழிபடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து அடுப்புக்கு பக்கம் வைக்கல, தள்ளி தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஒரு ஈரத்துணி, சுத்தமான ஈரத்துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வழிபட்டால் அதுவே வந்து திருப்தியாக இருக்குங்க. இப்போ என்னோடய சொந்த வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்னபூர்ணி தாயாரை வச்சு வழிபடுறதுக்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா கார்னரில் கிளாஸில் வந்து அழகாக வந்து நல்ல ஓவல் சைஸில் அழகாக பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா கிச்சன் ஃபுல்லாமே வுட் ஒர்க் தான் பண்ணியிருப்போம், மாடர்ன் கிச்சன் தான் பண்ணியிருப்பேன். அதில் சைடில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருப்பேங்க. அழகாக கிளாஸில் கொடுத்து அந்த அன்னபூர்ணி தாயாரை வந்து வச்சு வழிபடுறதுக்காகவே அதை ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வச்சு தான் நம்ம அன்னபூர்ணி தாயாரை வழிபடணும். அது கிழக்காக இருந்தாலும் சரி அல்லது மேற்காக இருந்தாலும் சரி, நம்ம எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது வடக்கு பார்த்தும் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் வெள்ளி செவ்வாய் நாட்களில் அவங்கள நினச்சி நம்ம வழிபடணும். நம்ம வீட்டில் எப்போதுமே அன்ன குறைபாடே இருக்கக்கூடாதுங்க. அன்னங்கிறது எல்லா பொருளும் தான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருளுமே அன்னம்தான். எந்த ஒரு பொருளுமே குறையாமல் எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து வழிபடுறோம். முதல்ல நம்ம எல்லாத்துலேயுமே நம்பிக்கை வைக்கணுங்க. நம்பி நம்ம வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் வந்து நம்மளுக்கு முழு பலன் வந்து கிடைக்குங்க. இப்போ சாமிக்கு முன்னாடி நீங்கள் கேட்டது மாதிரியே வந்து கிச்சனில் வந்து அன்னபூர்ணி தாயாரை வச்சு நீங்கள் வழிபடுறீங்களே, அப்படி வழிபடலாமா அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது செய்யலாங்க. அது முழு பலனாக செய்யணுங்க, முழு மனதோடு செய்யணும். ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதுபடி தான் நடந்துக்கணுமா, அப்படியெல்லாம் யோசிக்கவே தேவையில்லைங்க. கடவுளை நம்ம எப்படி வழிபட்டாலும் கடவுள் நம்மளை ஏற்றுக்குவார். அதுக்கு தூய்மையான மனதோடு நம்ம வந்து யாருக்கும் எந்தவித தீங்கும் நினைக்காம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து திருப்தியாக வாழ்ந்தாவே போதும். கடவுளுடைய முழு ஆசையும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அடுப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். அதே போல் உப்பு ஜாடிக்கு முன்னாடியும் வந்து அழகாக மங்களகரமாக கோலம் போட்டுட்டு இப்போ அதில் எல்லாமே வந்து மஞ்சள் வச்சு விட்டுட்டுருக்குறேன். இந்த மஞ்சள் வந்து நல்ல தெய்வீக மனமாக எப்படி நம்ம வந்து கலக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே ஒரு சாமி ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரி, இல்லை சிலைகள் வச்சுருந்து மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரி, இல்லை இப்படி கிச்சனில் வந்து அடுப்புகளுக்கெல்லாம் இப்படி மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரி, நல்ல நம்ம வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா நான் கலந்து வைக்கிற மாதிரி நீங்களும் வைங்க. அடுத்த பதிவில் நான் அது எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோவாக கொடுக்குறேன். நான் அப்படி தான் வந்து நான் கலந்து வந்து இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வைப்பேங்க. பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாமே வந்து ஒரு தெய்வீக மனம் எப்போதுமே இருக்குங்க. அதே போல் நம்ம எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாவே கோயிலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனம் வந்து நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா தெய்வம் வந்து குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் எப்போதுமே தெய்வீக மனம் இருந்துகிட்டே இருக்கணும். போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து என்னால் கொடுக்க முடியல. பையனுடைய மேரேஜ்னால அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் வீடியோ கொடுக்க முடியல. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பையனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. என் பையன்தான், நான் வளர்த்த பையன், அதாவது என்னோடய அக்கா பையன் மேரேஜு. அதில் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து கரெக்டாக வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா வந்து அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் பிஸிலே இருந்தாச்சு. இப்போ தொடர்ந்து வந்து வீடியோ வரும். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்களுடைய அன்பு எனக்கு கண்டிப்பாக வேணுங்க. இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டோம். அன்னபூர்ணி தாயார் சிலையை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
பூஜை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து ஒரு கப்பில் அரிசி வச்சுருப்போம்ல, அந்த அரிசியை வந்து அரிசி டப்பாவில் கொட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ அதில் வந்து புது அரிசி வைக்கிறேன். வாரம் இந்த அரிசியை நம்ம மாற்றிடணும். இதை நம்ம சமையல் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதும் சாதம் செய்வோம்ல, அதில் நம்ம இந்த அரிசியை கலந்துக்கலாங்க. இப்போ அந்த அரிசிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு வச்சுக்கிறேன். அதையும் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் அட்சதை போட்டுக்கிறேங்க. இந்த அட்சதை மேலே ₹1 காயின் வச்சு அது மேலே தான் நான் எப்போதுமே அன்னபூர்ணி தாயாரை உட்கார வைப்பேன். இப்போ ₹1 காயின் அந்த அகல் விளக்கில் வச்சுட்டு அன்னபூர்ணி தாயார் சிலையை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்தாந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குல்ல, அதை வந்து பற்றி நான் அதில் வச்சுட்டேன். அது அப்படியே மைல்டாக புகஞ்சிட்டே இருந்தது. எனக்கு பூஜை செய்கிறக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது மாதிரி நம்ம சாமிகளுக்கெல்லாம் அலங்காரம் செய்யும்போது பக்கத்தில் இது மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொருதி வச்சுருங்க. நல்லா அந்த மனமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம பூஜைகள் செய்கிறதுக்கெல்லாம். இப்போ அம்பாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா புது ட்ரெஸ், வேறு ட்ரெஸ் நான் போட்டு விட்டுக்கிறேன். வாரம் நம்ம பூஜைகள் செய்யும்போது இந்த வஸ்திரங்களை வந்து மாற்றிடுறது ரொம்ப நல்லதுங்க. இதை மாற்றிட்டு இதை வந்து நம்ம துவைச்சி காய போட்டு எடுத்து மடித்து வச்சுக்கலாம். திரும்ப நம்ம வாரம் இதை வந்து மாற்றி விட்டு அவங்களுக்கு வந்து பூஜைகள் செஞ்சுக்கலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் அடிக்கடி கேட்குறீங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோலேயே அன்பாக்சிங் வீடியோவே கொடுத்துருக்கேன். இது எங்கே வாங்கினேன், என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸுமே இருக்குங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கக்கா, நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ பார்த்து நிறைய மாற்றோங்க்கா, நாங்கள் நிறைய மாறிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறப்போ ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஆனால் அது பழகிருச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதை வந்து செய்வோங்க. நம்ம வீடும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுபிக்ஷ நிலவி இருக்கும். இப்போ அன்னபூர்ணி தாயாருக்கு ட்ரெஸ் அழகாக போட்டு விட்டுட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இப்போ அவங்களுக்கு நான் பூ மாலை சாத்திக்கிறேன். நம்ம வீட்டில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்ம மனசார இது மாதிரி பூஜைகள் செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து மாறிடுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அது வந்து நம்ம மனதார இது மாதிரி பூஜைகள்லாம் செய்யும்போது சில பேர் நினப்பாங்க கடவுளை கும்புறதுனால நிறைய கஷ்டம் வருது அப்படியெல்லாம் நினப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம மனதார பூஜைகள் செஞ்சு நம்ம வழிபட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் எல்லாமே அது மாறுதுங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் கைகூடி வருது. இப்போது அன்னபூர்ணி தாயாருக்கு உதிரி பூக்களெல்லாம் போட்டு விட்டுட்டு அடுப்புக்கும் பார்த்திங்க அப்படின்னா பூக்களெல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஒரு பெரிய வெற்றிலை எடுத்து அதை கழுவிட்டு அதில் நான் மஞ்சள் குங்குமம் வச்சு அட்சதை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் எதுக்குக்கா ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வாரம் கிச்சனில் இது மாதிரி பூஜைகள் செய்யும்போது அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி நான் வெற்றிலை தீபம் தான் ஏற்றி வழிபடுறேன். வெற்றிலை தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் முடியணுங்க. அதனால தான் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது. நம்ம வீட்டில் நீங்கள் காமாட்சி விளக்கு அல்லது லக்ஷ்மி விளக்கு, அகல் விளக்கு, எந்த விளக்கு ஏற்றினாலும் வெற்றிலைக்கு மேலே வச்சு ஏற்றுங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் வந்து வெற்றி அடையுங்க. வெற்றி மேலே வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த வெற்றிலை தீபத்தில் வெற்றிலை வச்சு நான் வந்து தீபம் ஏற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் எல்லாம் பறித்து வந்து சுவாமிக்கு வச்சு விட்டுட்டேன். அடுத்து நெய் தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு எடுத்தாந்து வச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் பூத்த பூக்களையும் அதில் நான் வச்சு விட்டுக்கிறேன். என்னதான் நம்ம கடைகளில் பூ வாங்கியாந்து வச்சாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம வச்ச செடியிலேருந்து பூக்கிற பூவை பறித்து வைக்கிறப்போ ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் ஸ்வஸ்திக் வந்து மஞ்சள்லேயே வரைஞ்சி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு இன்றைக்கி அம்பாளுக்கு வந்து நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா வளையல்லாம் வாங்கியாந்து நான் வச்சுட்டேன். அது போக பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளும் வாங்கியாந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி ஆனி மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்மளுக்கு எல்லாமே வந்து வெற்றியில் முடியணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அம்பாளுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கியாந்து இன்றைக்கி நான் வச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன்.
இது மாதிரி விரலி மஞ்சள் வச்சு நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அந்த விரலி மஞ்சள் ஒரு மஞ்சள் எடுத்து அம்பாளுக்கு வந்து நான் வச்சு விடுறேன். அதே போல் தாந்திரிக பொருட்களான சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் எடுத்தாந்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் லக்ஷ்மி தாயாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருளுங்க. பூஜையில் நம்ம வச்சு வந்து வழிபடக்கூடிய முக்கியமான பொருள் இந்த பொருளெல்லாம். இதெல்லாம் நான் வந்து எடுத்தாந்து வச்சுட்டு, உப்பும் பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பும் வாங்கியாந்து வச்சுட்டேன். இப்போ அந்த கல்லுப்பை வந்து நான் எடுத்து ஜாடி ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிறேன். இது வெள்ளிக்கிழமை காலையிலே நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடை பக்கத்தில் இல்லை அப்படின்னா முதல் நாளே நம்ம வாங்கியாந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி அம்பாளுக்கு முன்னாடி அந்த ஜாடி ஃபுல்லாக நிறைஞ்சு வழிகிறது மாதிரி கொட்டி வைங்க. நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு வழியுங்க. கல்லுப்பு என்றைக்குமே குறையக்கூடாது. கல்லுப்பு தான் நம்ம வீட்டில் உள்ள லக்ஷ்மி. அதனால் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பை நல்லா நிறைய கொட்டி வைங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்தாந்து நிறைஞ்சு கொட்டி அதில் கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு அம்பாளுக்கு, விளக்குக்கு, தாம்பூலத்துக்கு எல்லாத்துக்கும் அட்சதை போட்டு விட்டுக்கிறேன். இப்போ ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து தீபமும் ஏற்றி வச்சுக்கிறேன். நெய் தீபம் ஏற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அம்பாள் என் வீட்டில் வந்து அப்படியே உட்கார்ந்தது மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு. அந்த இடமே அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக நிறைஞ்சி இருந்ததுங்க. அடுப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போ எல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து நான் வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற அன்னபூர்ணி தாயாருக்கும் பக்கத்தில் இருக்கிற விநாயக பெருமானுக்கும் நான் வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன். அதே போல் அடுப்புக்கு போட்டிருக்கிற ஸ்வஸ்திக்கும் காட்டிட்டு அடுப்புக்கும் காட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி தீபதூபம் காட்டையில் லக்ஷ்மி தாயே வருக, லக்ஷ்மி தாயே வருக, அன்னபூர்ணி தாயே வருக, அன்னபூர்ணி தாயே வருக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே நம்ம வந்து பூஜைகள் செஞ்சாவே போதுமானதுங்க. நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லணும் தேவை கிடையாது. அப்படி உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து மனதார சொல்லி பூஜைகள் செய்யுங்க. இல்லை அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லியுமே நம்ம பூஜைகள் செய்யலாம். இப்போ எல்லா பக்கமும் கிச்சன் ஃபுல்லாக நான் சாம்பிராணி காட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தீபாராதனை நான் காட்டிக்கிறேன். அம்பாள் வந்து தீப ஒளியில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இப்போ அம்பாளுக்கு, லக்ஷ்மி தாயாருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தாயாருக்கு எல்லாருக்குமே வந்து தீபதூபம் காட்டிட்டு அடுப்புக்கும் தீபதூபம் காட்டிட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நான் மனதார வந்து பூஜைகள் செஞ்சுக்கிறேன். என் வீட்டில் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வீட்டில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியமாக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்களும் இருக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. ஆனி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் அன்னபூர்ணி தாயாருக்கு நான் செய்த பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. நிறைகள் இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.